ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகரை வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ ஜானகி மாயாவும் சேட்டுக்காட்ட நகையை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ரகுராமோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஜானகி பார்த்துட்டு இருக்கிற, விநாயகருக்கு அலங்காரப்படுத்துறதுக்காக நம்ம குடும்ப நகையை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகி நகை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மா பார்வதி தான் கட்டுறாங்க. இப்போ நகையை எடுத்துக்கொண்டு போடுவாங்க. அதை கவரிங் தான் சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இவங்களை பற்றின உண்மையை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா பார்வதி அதாவது நகையை உரசி பார்ப்பாங்களா, அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லவும் அவரும் நான் கிளம்பிட்டம்மா, இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாயாவும் ஜானகியும் நகையை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ஜானகி நகையை போடுறதுக்காக இருக்கவும் உடனே பத்மா தடுக்கிறாங்க. அண்ணி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பத்மான்னு சொல்லி கேட்கும்போது, அந்த நகையை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அதை பார்க்கும்போது தங்க நகை மாதிரிக்கு இல்லை, கவரிங் நகை மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே குடும்பத்தில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவா கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற, அது நம்ம வீட்டில் உள்ள நகை, பரம்பரை நகை, அது எப்படி கவரிங்காக மாறும் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் அது நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் இருந்துட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்காக அந்த மாதிரிலாம் சந்தேகம் வருது அப்படிங்கவும், இல்லடா சிவா, அந்த நகையை பார்க்கும்போது ரொம்பவே பளபளப்பாக இருக்குது, கவரிங் நகை தான் இந்த மாதிரிக்கு பளபளப்பாக இருக்கும், அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்வதி ஏற்பாடு பண்ணின அந்த ஆள் வந்துருந்தாரு. வந்ததுமே உடனே பார்வதியும் பத்மாவும் சொல்கிறாங்க, இந்தா பாரு அவரே வந்துட்டாரு, திடீர்னு அவர் வந்திருக்கிறாரு, அதனால அவர்கிட்டே நம்ம கேட்டு பார்த்துட்டாக்கி உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்ன பத்மா, கவரிங் நகையை கொண்டுட்டு வந்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டு என் மேலேயே இந்த மாதிரிக்கு பழி சுமத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் நான் யார் மேலேயும் பழி சுமத்தலையே, அந்த நகையை பார்த்தா எனக்கு என்னமோ கவரிங் நகை மாதிரி இருக்குது, அதனால தான் நான் சந்தேகப்பட்டேன், அது இல்லாமல் நகையை உரசி பார்க்கப்பட்டவர் அவர் நம்ம வீட்டில் எதாச்சியாக வந்துட்டாரு, அப்படி இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட செக் பண்ணனாக்கி தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா ஓஹோ, உங்களுக்கு அப்போ நாங்கள் பேசின எல்லா திட்டமும் தெரிஞ்சிருந்துருக்குது, அதனால தான் நீங்கள் திட்டம் போட்டு அவரை கரெக்டான நேரத்துக்கு வர சொல்லிட்டு என்னமோ தெரியாத மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாயா உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ ஜானகி அந்த நகையை கையில் வச்சிருக்கவும் உடனே ரகுராம் சொல்கிறாங்க, அந்த நகை நீ கூட அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகியும் அந்த நகையை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவர்கிட்ட இப்போ பத்மா சொல்கிறாங்க, அந்த நகையை உரசி பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அது கவரிங் தானேன்னு சொல்லுங்க அப்படிங்கவும், அப்போ அவர் உரசி பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லைம்மா இது கவரிங் இல்லை, அசல் சுத்தமான தங்க நகை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பத்மாவுக்கு பார்வதிக்கு தூக்கி வாரி போட்டுருது, இது என்னது தங்க நகையா, இவங்க தான் இந்த நகையை கொண்டு அடவு வச்சுட்டாங்களா, அப்புறமா எப்படி தங்க நகையா மாறிச்சுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பத்மா கிட்ட சொல்லவும் பத்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி, எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இது எப்படி தங்க நகையா மாறிச்சுன்னு தெரியல அப்படிங்கவும் உடனே பத்மாவோட அம்மாவும் அப்புறமா சிவா எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ சந்தேகம் முடிஞ்சிருச்சுதா, அண்ணி கையில் நகையை வச்சிருக்காங்க, நீ என்னன்னா கவரிங் நகையான்னு சொல்லி சந்தேகப்படுறிய, அப்போ அதை அண்ணியே சந்தேகப்பட்ட மாதிரி தானே அர்த்தம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ சந்தேகப்படுவ, இவ ரெண்டு பேருக்கு இதே பொழப்பா போச்சு அப்படின்னு மணியும் சொல்லவும் உடனே அவங்க சிவா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, உனக்கு எதுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் சந்தேகம் வந்தது, என்ன தங்க நகை எடுத்துகிட்டு கவரிங் நகை நான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா என்ன, நீ என்னை பற்றி இப்படிலாம் சந்தேகப்படுறீ அப்படிங்கவும், ஐயோ என்னக்கா இவங்கள மாட்டி விடணும்னு சொல்லி நினச்சோம்னா இவங்க என்னென்னா நம்ம ரெண்டு பேரையும் மாட்டி விட்டுட்டாங்களே, இப்போ என்னக்கா பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், அதுதான் நான் பார்வதி எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, ஏற்கனவே சிவாவும் என் வீட்டுக்காரரையும் கேட்கவே வேண்டாம், இப்போ என்னென்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கதை கிடச்சிருச்சுது, இப்போ இதை வச்சே நம்மளை போட்டு அசிங்கப்படுத்துவாங்களே அப்படிங்கவும் உடனே பத்மா சொல்கிறாங்க, ஐயோ நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, நீ அந்த நகை பார்க்கும்போது பளபளன்னு இருந்ததா, அதனால தான் நான் கேட்டேனே தவிர மற்றபடி நான் உங்களெல்லாம் சந்தேகப்படுவேனா என்ன அப்படின்னு பத்மா அப்படியே மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இவங்க நம்மளுக்கு திட்டம்லாம் தெரிஞ்சிருக்குது பெரியமா, அதனால தான் இவங்க இந்த மாதிரிக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கவும், அப்போ உடனே மாயாட்ட ஜானகி சொல்கிறாங்க, சரி மாயா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, ஆனால் இவங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சரி உன் சந்தேகம் இப்போ முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னன்னா என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஜானகி அந்த நகையை சாமிக்கு போட்டு அலங்காரம் பண்ணு அப்படிங்கவும், அப்போ மாயாவும் ஜானகி சாமிக்கு இந்த நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா போலீஸ்காரங்க அவங்க ரகுராம் கூப்பிடவும் உடனே என்னது இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜானகி அம்மா அதாவது சாமியோட நகையெல்லாம் இவர்கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ இவங்க இப்படி
இப்படிலாம் அவரை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்த்தோம்னா ரகுராம் வந்து சொல்றாங்க, நீங்க யாரை பத்தி நீங்க சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறீங்க, என்னுடைய மனைவியை பத்தி நீங்க சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்ப ஆளுக்கு மாறி மாறி அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப பத்மா வந்து சொல்றாங்க, நீங்க எல்லாரும் பேசுறீங்களே, ஆனா அண்ணி ஒரு வார்த்தையாவது பேசினாங்களா பாருங்க, அண்ணி அமைதியா தானே இருக்கிறாங்க, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து ஜானகி வந்து அப்படியே பத்மாவை பார்த்து கண்கலங்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து அவங்க ஜானகி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப ரகுராம் வந்து சொல்றாங்க, ஜானகி நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லவும் ஜானகி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவங்க ரகுராமை பார்த்து அவங்க அழுதுகிட்டே போகவும் அப்ப ரகுராம் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஜானகி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ பத்திரமாத்து தங்கமாக்கும், உன்னை பத்தி எனக்கு தெரியும், யாரு எத்தனை பேர் வந்து உன் மேல வந்து திருட்டு பள்ளி சந்தேகம் சொன்னாலும் சரிதான், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன், என் ஜானகி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், என்னை விடையும் சுத்தமானவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ஜானகி பத்தி மனசுக்குள்ள நினைச்சு அவங்க கண் கலங்கிட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா மாயா வந்து சொல்றாங்க, ஐயோ சித்தப்பா இப்ப என்ன பண்றதுக்கு, எப்படியாவது பெரியமாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் மாயா எனக்கு ஒன்றும் புரியல, எங்க என்ன தப்பு நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லவும் ஆனா நேற்று ராத்திரி வந்து அண்ணி வந்து கோயிலுக்கு போனது மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ரகுராம் எல்லாருமே வந்து எப்படியாவது ஜானகி வெளிக்கொண்டுட்டு வரணும்னு சொல்லி நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து அங்கே எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி புவனேஸ்வரி வந்து ஜானகியை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வருவோம். என்ன ஜானகி வர வேண்டிய இடத்துலயே வந்துட்டியா, ஒன்றுமேல ஒன்னால் வந்து வெளி வரவே முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி வந்து பதிலுக்கு சவால் விடுறாங்க, நீ என்ன தான் பண்ணினாலும் சரிதான், ஆனால் எனக்கு கடவுள் துணை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஊர்க்காரங்க அவ்வளோ வந்துருந்தாங்க. அப்போ ரகுராம் மாயா எல்லாருமே வந்துடுவோம். அப்போ எல்லாருமே சொல்றாங்க, ஜானகி அம்மா அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அதாவது நகை காணாமல் போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் தான் வந்து எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க சொல்லவும் ஆனால் அதுக்காக ஜானகி அம்மா அந்த நகையை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப தப்பாக்கும், ஜானகி அம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அவங்கள வெளிவிடலைன்னா இந்த இடத்த விட்டே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ ரகுராம் சொல்றாங்க, இந்த நகையை எடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லவும் என்ன நீங்கள் வந்து கைது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஆளுக்கு சொல்லவும் கடைசியில் பார்த்தோம்னா நீதிபதியே வந்துருந்தாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தங்களுக்காக ஒரு ஊரே வந்து சப்போர்ட்டாக இருக்கும்போது அப்போ அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, அதனால நான் பெயிலில் விடுறேன், ஆனால் ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ளேயும் வந்து இந்த தப்பை யார் பண்ணினாங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க. அடுத்து ஜானகி வெளிவிடவும் உடனே வந்து ஜானகி எல்லாருமே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இப்போ ஜானகி ரகுராம் வந்து பார்த்து கண்கலைங்க அழும்போது ரகுராம் சொல்கிறாங்க, ஜானகி நீ கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அடுத்தது பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து சிவா மணி அவங்க எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன தப்பு நடந்தது எங்க தப்பு நடந்ததுன்னு தெரியல அப்படிங்கவும் அப்போ வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நேற்றுக்கு அண்ணி கோயிலுக்கு போனது உண்மை, ஆனா அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அண்ணிட்ட கேட்டாதான் நம்மளுக்கு ஏதாவது விவரம் தெரியும் அப்படின்னு சொல்லவும் மாயா வந்து ஜானகி கிட்ட கேட்குறாங்க, நேற்றுக்கு பெரியமா நீங்க கோயிலுக்கு போனீங்களா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி நான் வந்து அங்கே கோயிலுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டுன்னு உள்ள போனேன், ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த ரூம்ல என்னை யாரோ வந்து அடைச்சு வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் என்கிட்ட நகையை எடுத்துட்டு அதாவது பணத்தை எடுத்துட்டு போனோம்ல அவன் தான் வந்து லாக்கு வந்து திறந்து விட்டான், கேட்டதுக்கு காத்துல அந்த டோர் வந்து அடைச்சிருச்சுன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா அவன் சொன்னது எல்லாமே போய் திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான், அதாவது நீங்க கோயில்ல ஏதோ சத்தம் கட்டுன்னு உள்ள போனீங்களா, அப்போ அவங்க அந்த நகையை எடுத்திருக்கிறாங்க, உங்களை பார்த்ததுமே அவங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க, அதனாலதான் உங்களை ரூம்ல வச்சு அடைச்சதுக்கு அப்புறமா நகையை வந்து யாரோ எடுத்துட்டு போயிருக்கணும், இவன் மட்டும் வந்திருக்க மாட்டான், இவன் கூட இன்னொரு வேற யாராவது வந்திருக்கணும், அதுக்கப்புறம் அவன் நகையை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவன் வந்து லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் விஷயத்த சொல்லியிருக்கிறான். ஆக மொத்தத்தில் எனக்கு அவன் மேலேயும் இந்த சேட்டுக்காரர் மேலேயும் எனக்கு சந்தேகம் வருது, அந்த சேட்டை பிடிச்சி விசாரிச்சாக்கி நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா மாயா வந்து சிவாவையும் மணியும் அழைச்சிக்கிட்டு நேராக அங்கே போகிறாங்க. அப்போ கூட சீனுவே அழைச்சிட்டு போகவும் எல்லாருமே நேராக சேட்டு கடைக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே மாயா வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, நீ உண்மையை சொல்லு, எங்கள் பெரியம்மாவை சிக்க வைக்கிறதுக்காக நீ தான் ஏதோ திட்டம் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.